இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கமலஹாசன் மீனா நடிப்புல KS ரவிக்குமார் இயக்கத்துல கடந்த 1996ஆம் ஆண்டு வெளியான அவ்வை சண்முகி திரைப்படத்துல கமலஹாசனோட மகளா இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. சினிமாவில் ஒவ்வொரு ஆண்டும் புதுமுக நடிகர் நடிகைகள் வரவு அதிகரிச்சுட்டு வருது. அதே சமயம் குழந்தை நடிகர்களோட வரவும் அதிகமாக தான் இருக்கு. இப்போ சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிற குழந்தை நட்சத்திரங்கள் நேரடியா சினிமாவில் நடிக்க தொடங்கிட்டாங்க. ஆனா சமூக வலைதளங்கள்ல இல்லாத காலகட்டத்துல பல குழந்தை நட்சத்திரங்கள் தமிழ் சினிமாவை ஆட்சி செஞ்சிருக்காங்க. அந்த வகையிலான ஒரு குழந்தை நட்சத்திரம் தான் பேபி அண்ட் அலக்ஷிகா. இவங்க எந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமலஹாசன் மீனா நடிப்புல KS ரவிக்குமார் இயக்கத்துல கடந்த 1996ஆம் ஆண்டு வெளியான அவ்வை சண்முகி திரைப்படத்துல கமலஹாசனோட மகளா இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. தமிழ் சினிமால தயாரிப்பாளர்களோட இயக்குனர் அப்படின்னு பெயர் எடுத்த KS ரவிக்குமார் முதலா கமலஹாசன் கூட இணைஞ்ச படம் தான் அவ்வை சண்முகி. ஜெமினி கணேசன் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருந்த இந்த படத்துல ஹீரா ராஜ்கோபால், டெல்லி கணேஷ், நாசர், மணிவண்ணன், பயில்வான் ரங்கநாதன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. தேவா இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. குழந்தையோடு பிரிஞ்சு போன மனைவிய சமாதானப்படுத்த அவங்களோட வீட்டிலேயே பெண் வேடம் போட்டுக்கிட்டு வேலை செய்ய கதாபாத்திரத்துல கமலஹாசன் சிறப்பா நடிச்சு அசத்தி இருப்பாரு. படமும் பெரிய ஹிட் படமா அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல மீனா வீட்டுல கமலஹாசன் பெண் வேடத்துல முதல்ல வரும்பொழுது அவங்களோட மகள் கண்டுபிடிச்சிடுவாங்க. கமலஹாசனோட மகளா நடிச்ச பேபி அண்ட் அலக்ஷிகாக்கும் கமலஹாசனுக்கும் இடையான காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. குறிப்பா வீட்டுல நடக்கிற திருட்டுகளை கண்டுபிடிக்கிறது, அம்மா கிட்ட அப்பாவை விட்டு கொடுக்காம பேசுறது அப்படின்னு தன்னோட துரு நடிப்பால பலரோட பாராட்டுக்களை பெற்றிருப்பாங்க. 29 வருடங்கள் கடந்திருந்தாலும் இப்போவும் அவ்வை சண்முகி படத்துக்கு ரசிகர்கள் ஆதரவு பெற்றுட்டு வருது. இந்த படத்துல நடிச்ச பேபி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுமா? தற்பொழுது சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருந்துட்டு வராங்க. அவ்வை சண்முகி படத்துக்கு அப்புறம் 2000 ஆண்டு ஹாரா போரி அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. படிப்பு முக்கியம் அப்படின்றதுனால படங்கள்ல தொடர்ந்து நடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் ஹரோரா பெரி திரைப்படம் கோடை விடுமுறை தினத்துல படமாக்கப்பட்டதாகவும் அதுக்கப்புறம் தமிழ்ல அர்ஜுன் கூட தாயின் மணிக்கொடி, ஹிந்தியில ஹராத்தியா ஆகிய படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. நடிப்புல இருந்து விலகி பல வருடங்கள் ஆகிட்டாலும் பேபி ஆனி நடிப்பு இன்னும் ரசிகர்கள் மனசுல இருந்து நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.